ஜீராசி சேனல் நேயர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதியிலான ஞாயிறு முதல் அடுத்த திங்கள் முதல் அடுத்த ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஒரு அப்பாடான்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையை மாறி அப்படியே 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலமாக பலவீனமான நீச்சம் என்கின்ற நிலைமையை ராசிநாதன் அடைந்திருந்த காரணத்தினால எதுவுமே சரியாம நடக்க முடியாம வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில நல்லா இல்ல, வீட்டுல நல்லா இல்ல, வெளியில நல்லா இல்ல, தொழில் அமைப்புகள் நல்லா இல்ல, வேலையில நிம்மதி இல்லை, ஒரு மாதிரியான மன அழுத்தத்துல எதையும் சமாளிக்க முடியாமல் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலிருந்து நல்ல ரிலீஃப்னு சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றிற்கும் வழி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அதே நேரத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்லேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஆக 23ஆம் தேதி ஜனவரி 23ஆம் தேதி இரவு, வியாழக்கிழமை இரவு 10:32 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:26 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. ஆக வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை முழுவதும் இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு பலவீனமான, அதாவது தேய்பிரை சந்திரனாக வேற இருக்கின்ற காரணத்தினால எதிலையும் கொஞ்சம் அப்படியே பொறுமை தேவைப்படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் அந்த 2 நாளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதை தவிர்த்து வேற எந்த விதத்திலையும் நெகட்டிவ் அமைப்புகள் இருக்காது. பணவரவுகள் தாராளமாக வரும். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை உண்டு. சகோதரர்கள் மேன்மையை கொடுப்பார்கள். அண்ணன், அக்காள், தம்பி, தங்கைகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு செவ்வாயின் நீச்ச நிலைகளால் விலகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக, ஒரு மத்தியம பலன்களை தரக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய யோக வாரம்னு சொல்லுவேன். வாரத்தின் கடைசியில தான் சந்திராசிரமம் வருது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:26. இந்த திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறதுல திங்கள், செவ்வாய், புதன், சனிக்கிழமை வரைக்கும் அப்படின்லாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 சுபர்களும், சுக்கிரன், சனி, புதன் 3 சுபர்களுமே இப்போது இந்த வாரத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க. என்ன 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறுகிறார். கொஞ்சம் கோபதாபங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டம அமைப்புகள் வாரத்தின் இறுதியில் தான் நடக்குது. அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்த வாரத்தின் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:26 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வாரத்தினுடைய கடைசி இறுதி நாளில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கின்ற சந்திராஷ்டமம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 28/1 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2:52 வரைக்கும் இருக்கிறதுனால வார கடைசியில் மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சில நேரங்களில் பணவரவு, பணத்தட்டுப்பாடு போன்றவைகளை தடுப்பார் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் கோபதாபங்கள் வரத்தான் செய்யும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு கோபப்படக்கூடிய தன்மைகள் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் எல்லா நிலைமைகள்லையும் 10ஆம் இடத்துல சுப அமைப்புகளோடு இருந்து நல்ல விதமாக சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனாலையும், சுக்கிரனே ஒரு நிலையில நல்லா இருக்கிறதுனாலையும், கேந்திர பலத்தோடு இருக்கிறார். ராசியிலேயே குரு வலுத்து இருக்கிறனாலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் நடந்துடாதுங்க. வார கடைசியில் இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த 3 நாளில் மட்டும், அடுத்த வாரம் தான், இந்த வாரம் கூட கிடையாது, வாரத்தின் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமையில சந்திராஷ்டமன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு மாதிரி வார்த்தை வித்தியாசத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகளை மட்டும் இழுத்து விடும். கொஞ்சம் எரிச்சலான மனநிலைமையில வார கடைசியில் இருப்பீங்க. ஆனால் வாரத்தின் முதல் 6 நாட்களில் பெரிய குறைகள் எதுவும் இல்லாமல் சீராக செல்லக்கூடிய, பணவரவுகள் வரக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது உண்மையிலே ஒரு யோக வாரம்னே சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8இல் புதன் மறைந்தாலும், அதாவது ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு இந்த வாரம் மாறுகிறார். 8இல் புதன் மறைந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல இது போன்ற இடங்களில் சந்திரனும் வருகிறார். 4, 5, 6ஆம் இடங்களில் இப்பொழுது சந்திரன் இருப்பது, 8இல் மறைந்து 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பது என்பது போன்ற அமைப்புகளின் மூலமாக
மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. திட்டங்கள் எல்லாமே அனைத்தும் காகிதத்துல மட்டும் இருந்து வந்தது, மனசுல மட்டும் இருந்தது, காகிதத்துல தான் இருக்கு, பேப்பர் ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு, பிராக்டிக்கலா ஒன்றும் நடக்கல, மனசுக்குள்ளேயே ஒரு திட்டத்தை ஊற போட்டு வச்சிருக்கிறேன், அது சரியா வரல, இந்த மாதிரியான எதையும் நிறைவேற்றி பார்க்க முடியாத அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் எல்லாத்தையும் நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய ராசியின் யோகர்கள் 3 பேருமே இப்போது 8ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் சுபத்தன்மையோட நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ராசியும் ஓரளவிற்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க தேவையில்லாத அளவிற்கு இருக்கிறது. ஆனா ராசியில செவ்வாய் வந்திருக்கிறது ஒரு அவசரம் கொடுக்கை தனத்தை கொடுக்கும் என்பதை அடிக்கடி சொல்றேன். ஆக மிதன ராசிக்காரர்கள் இன்றிலிருந்து ஒரு 2 மாத காலத்திற்கு எந்த ஒரு விஷயத்திலையும் டக்குன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, அவர் கொஞ்சம் கோபதாபங்களை கொடுப்பார் அல்லது ஒரு பதற்றத்தை கொடுப்பார். அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டு அடாடா இப்படி போய் பண்ணிக்கிட்டே மாட்டிக்கிட்டோமே என்பது மாதிரியான சிக்கல்கள் இன்றிலிருந்து 2 மாத காலத்திற்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வரும். செவ்வாய் இருப்பது என்பது ஒரு நிலையில சகோதரர்களோடு முரண்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூட. ஆகவே எதிலையும் நிதானமாக கவனமாக வீட்டில் இருக்கிற பெரியவர்களோடு கேட்டு பார்த்து, அதாவது ஒரு ஆராய்ந்ததற்கு பிறகு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவே, சந்திராசிரமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.